லேகியோன் என்ற பிசாசுகளின் கூட்டத்தை துரத்தின சம்பவத்திலிருந்து நாம் 2 மிக முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது பாடம், ஏறக்குறைய 2000 பிசாசுகளை கொண்ட அந்த பெரிய கூட்டத்தை பன்றி கூட்டத்துக்குள் செல்ல தேவன் அனுமதி கொடுக்கும் போது அந்த பன்றிகளின் மேய்ப்பர்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பீடாக இருந்தது. அதை அறிந்திருந்த தேவன் ஏன் அப்படி செய்தார் என்றால், அதன் மூலமாக அந்த மேய்ப்பர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருந்ததால் தான் அதை அனுமதித்தார். அங்கு பன்றிகளை மேய்த்த மேய்ப்பர்கள் தேவ ஜனங்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய சத்தியங்களை நன்கு அறிந்திருந்த கூட்டமாயும் இருந்தார்கள். அப்படி இருந்தும் உலக ஆதாயத்துக்காக தீட்டும் அசுத்தமுமாக விலக்கப்பட்டிருந்த மிருகங்களை கொண்டு அவர்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் தவறான வழிகாட்டிகளாக இருந்து அநேகரை தீமையான வழியில் நடத்தி வந்தார்கள். அந்த தீமையான வழியிலிருந்து அவர்களை மீட்பதற்காகவே தேவன் அவர்களுக்கு அதை அனுமதித்தார். அது மட்டுமல்லாமல் பிசாசுகளை பிடித்த அந்த 2 நபர்களினால் அந்த பட்டணத்து மக்கள் அநேக ஆண்டுகளாக மிகவும் சிரமப்பட்டு வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியரா இருந்தபடியினால் அந்த திசையின் வழியாக எவரும் பத்திரமாக கடந்து செல்ல முடியாமல் இருந்தது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த அவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்திருந்தாலும் இந்த மீட்பை காட்டிலும் அவர்கள் அடைந்த இழப்பு அவர்களுக்கு பெரியதாக தெரிந்ததினால் மேற்கொண்டு எந்த இழப்பும் நேரிடக்கூடாது என பயந்து அந்த பட்டணத்தின் மக்கள் கிறிஸ்துவை நோக்கி தங்களை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் இரக்கமுள்ள தேவன் அவர்களை அப்படியே விட்டுவிடாமல் சத்தியத்தின் பாதையில் வழி நடத்த பிசாசு பிடியிலிருந்து சுகமடைந்த அந்த 2 ஊழியக்காரர்களையும் கொண்டு அந்த பட்டணத்தின் எல்லா ஜனங்களையும் ரட்சித்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் ஏற்படுகின்ற தடைகள் தீமையிலிருந்து நம்மை மீட்பதற்காக என்பதால் நாம் ஒன்றுக்கும் கலங்காமல் அவருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும். நம்மை மீட்பதற்காக தேவன் பரலோக மேன்மையே விட்டு வந்ததால் நாமும் பரலோக மேன்மைக்காக பாவமான உலக ஆதாயங்களை விட்டு விடுவோம். 2வது பாடத்தை அடுத்து வரும் வீடியோவில் பார்க்கலாம்.